ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது செங்குந்தபுரம் பகுதி. இங்கு இருக்கும் இந்த மிக்சர் கடை வாசலில்தான் அந்த கொடூரம் நடந்திருக்கிறது. கடைக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு வேலை பார்த்த பெண்ணை தனியாக பேச அழைத்துச் சென்று சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் குத்துப்பட்டவரை மீட்டு ஈரோடு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு சித்தோடு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். 18 இடங்களில் கத்தி குத்தப்பட்டிருந்ததால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அந்த பெண் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். குத்திக் கொல்லப்பட்டவர் மணிமேகலை. 29 வயதான இவருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான கோபால் என்பவருக்கும் திருமணம் முடிந்து 10 மற்றும் 7 வயதில் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். 1.5 வருடத்திற்கும் மேலாக செங்குந்தபுரத்தில் இருக்கும் இந்த வாடகை வீட்டில்தான் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க நினைத்த மணிமேகலை 1 வருடத்திற்கு முன்பாக தான் இந்த மிக்சர் கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று மணிமேகலையை பார்க்க வந்த நபர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை வெறியாட்டம் ஆடியிருக்கிறார். அங்கு வந்த நபர் யார்? எதற்காக மணிமேகலையை கொலை செய்ய வேண்டும்? இருவருக்கும் என்ன உறவு என்று விசாரித்த போதுதான் அந்த கொலையாளி வேறு யாரும் இல்லை, மணிமேகலையின் கணவன் கோபால் தான் என்று தெரிய வந்தது. 40 வயதான கோபால் ஒரு வெல்டிங் தொழிலாளி. கணவனுக்கும் மனைவிக்கும் 10 வருடம் வயது வித்தியாசம் இருந்ததால் இருவருக்கும் இடையே பெரிய அளவில் புரிதல் இல்லாமல் இருந்திருக்கிறது. வேலைக்காக வெளியூர் செல்லும் கோபால் மாதத்திற்கு 5 முதல் 6 நாட்கள் மட்டுமே வீட்டில் மனைவி பிள்ளைகளுடன் இருந்திருக்கிறார். வீட்டில் இருக்கும் அந்த சில நாட்கள் கூட குடும்பத்தோடு சந்தோஷமாக இல்லாமல் முழு நேரம் மது போதையிலேயே மிதந்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு வெடித்திருக்கிறது. மனதளவில் நொந்து போன மணிமேகலைக்கு ஆறுதலாக இருந்தது அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மட்டும்தான். கறிக்கடை வைத்திருந்த மோகன்ராஜ் மணிமேகலையின் பள்ளி பருவ தோழன். ஆறுதல் தேடி சென்ற மணிமேகலை நாளடைவில் மோகன்ராஜிடம் நெருங்கி பழகியிருக்கிறார். அது ஒரு கட்டத்தில் நட்பை தாண்டிய நெருக்கமாக உறவாகி இருக்கிறது.